ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் 2026க்கான புதிய வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியன் ரயில்வேஸ் வேலைவாய்ப்புக்கு கூகுளில் rrbchennai.government.in இந்த வெப்பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை, அதுக்கான வெப்பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் விட்டுருக்காங்க, ஹிந்தி வெர்ஷன்லேயும் விட்டுருக்காங்க. நம்ம இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபார் சென்ட்ரலைஸ்டு நோட்டீஸ் CEN 8/2025 இதுதான் இதுக்கான இது வந்து என்ன கேட்டகரியில் அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் கேட்டகரியில் தான் இது வந்து இந்த வேலை வாய்ப்பை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன அவங்க யார் யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், என்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், இது பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 20/12/2025 அன்னைக்கு. இதை நீங்கள் எப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு 30/12/2025லேருந்து 29/1/2026 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டு எந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 31/1/2026 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அந்த இஷ்யூ வந்து 1/2/2026லேருந்து 10/2/2026க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் வந்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணிடலாம். 11/2/2026லேருந்து 15/2/2026 வரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து கேண்டிடேட்டு இதுக்கு எலிஜிபிள் சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துங்க. சீஃப் லா அசிஸ்டன்ட் அது வந்து லெவல் 7, உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,900 சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து C1 இருந்திருக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சி வந்து 22 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர் அது வந்து லெவல் 7, உங்களுக்கும் சேம் சேலரி தான் 44,900 C1. உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசுக்கு இருக்கவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இதுக்கு வந்து லெவல் 6 நீங்கள் வந்து பே இருக்கணும். CPC லெவல் 6 இருக்கணும். இதுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,400. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 இருக்கணும். உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு இருக்கவங்க இது அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 202. இதுக்கு தான் அதிக வேகன்சி அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் அதுக்கு வந்து 35,400 அவங்க இனிஷியல் பேமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கும் C1 பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அது வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. ஏஜ் கேட்டகரி 18,033, 18லேருந்து 33 இயர்க்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு டோட்டல் வேகன்சி 24. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் லேப் அசிஸ்டன்ட் அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,900 சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி 39 வேகன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கிராண்ட் டோட்டல் ஐசோலேட்டட் கேட்டகரி இந்தியன் ரயில்வேஸில் டோட்டலாக இதுக்கு வந்து 312 வேகன்சி இருக்குது. நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ள UR அண்ட் EWS 2/1/1996 நீங்கள் இருந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா OBC நான் கிரிமி லேயர் அது வந்து 2/1/1993 பிறந்திருக்கணும். SC ST இருந்தால் நீங்கள் 91 பிறந்திருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன இதில் இருக்கீங்கன்னு பார்த்து இதுக்கான இதுவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரி SC ST 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. OBCக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் இந்த PDFல பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ரெக்யர்மெண்ட் மினிமம் எஜுகேஷன் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மினிமமாக நீங்கள் வந்து எஜுகேஷனல் டெக்னிக்கல் ப்ரொஃபகேஷன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட் கேட்டகரி மென்ஷன் பிலோ சீரியல் நம்பர் 02 அவுட் ஆஃப் திஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 சொல்லியிருக்காங்க. இது இவங்க எல்லாருக்கும் 500. SC ST மற்றவங்க எல்லாருக்கும் EBC அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸ் வந்து 250 சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன காஸ்ட்டு உங்களுக்கான ஃபீஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க.
மோட் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் ஒன்று தான். அது நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் இந்த பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க. இங்கே எந்தெந்த லொக்கேஷனுக்கு எந்தெந்த வெப்பேஜில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுன்னு சொல்லி அதுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. சண்டிகர், சென்னை, மும்பை, பாட்னா, ராஞ்சி, குவஹாத்தி, பெங்களூர் அதுக்கு தனித்தனியாக வெப்சைட் இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே திரும்ப அதே டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ சீட் அவங்க அலாட் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் 6 லெவல் இருக்கணும். யூஆருக்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு சீட்டு கிடையாது, எஸ்சிக்கு சீட்டு கிடையாது, டோட்டல் 2. இது ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் அவங்க யூஆருக்கு மட்டும்தான் அவங்க 2 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சீஃப் லா அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 1 சீட்டு, ஓபிசிக்கு 1 சீட்டு, டோட்டல் 2 சீட்டு. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அவங்களுக்கு யூஆருக்கு 5 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 9 சீட்டு. இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட் அலாட் பண்ணிங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி உங்களுக்கு எத்தனை சீட்டு இருக்குன்னு பார்த்து நீங்கள் இதை டீட்டெயில்ஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா 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 பொசிஷனுக்குமே அவங்க எந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ அங்கே பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனுக்கு கூட அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெங்களூர், போபால் அதுமாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இவங்க இங்கே போட்டிருக்காங்க. அது நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த வெப்பேஜுக்கே கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2025 நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/1/2026 23:59 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இங்கே அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அப்ளையை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் கார்டு, நீங்கள் ஆதார் கார்டை வச்சு லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பி அக்கௌண்ட், நீங்கள் இந்தியன் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த லாகின் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் டீட்டெயில் கிரெடென்ஷியல் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை நீங்கள் அக்கௌண்ட் இப்போ தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப்பை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் க்ளோசிங் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா 29/1/2026 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் இந்த இந்தியன் ரயில்வேஸ் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.